வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் ராசி பலன் 5th அக்டோபர்லேருந்து 11th அக்டோபர் 2025 வரையிலும் இடைப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் முதலாவதாக மேசராசி நேயர்கள். இந்த வாரத்தை பொறுத்தளவு மேசராசியில் பிறந்தவர்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கின்ற களத்தில் நிற்பதாக தெரிகிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா, ரொம்ப நாட்களாக ஒத்தி வைத்துப்பட்ட அல்லது வேலையை மாற்றணும், என்ன பண்ணணும் இப்படிங்கிற எல்லாவற்றிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பேதலித்த எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை விட்டு அகலும். திடமான எண்ணங்கள், திடமான சிந்தனைகள், நம்பிக்கை, மற்றவர்கள் உங்களை நம்புவது, மற்றவர்களோடு உட்கார்ந்து பேசுகிற போது ஏற்படுகிற உடன்பாடு, இப்படி எல்லா விஷயத்திலையுமே சந்தர்ப்ப சமயத்தை, களத்தை உங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்து செய்திகளில் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதார அபிவிருத்தி நல்லாவே இருக்குது. அது வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அல்லது உங்கள் உழைப்புக்கு தேவைப்படுகின்ற உத்தரவாதமாக வரவேண்டிய செய்திகள், பண வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சம் சிறுக குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுவாங்க. ஒரு நிலத்தில் போடுறேன், ஒரு இடம் வாங்க போகிறேன், ஒரு தோட்டம் வாங்க போகிறேன், இப்படிங்கிற மாதிரி ஒரு எம்டி லேண்ட் வாங்கி போடலாம், இப்படிங்கிற அனுகூல செய்திகள் எல்லாம் இந்த வாரத்து செய்திகளில் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்குது. அதுபோல் 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உற்றார் உறவுகள், குடும்பம், விருத்தி, அண்ணன் தம்பி, சொந்த பந்த அமைப்புகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு ஒரு மனப்பூர்வ திருப்திகரமான செய்திகள் உள்ளடங்கிய வாரமாக இந்த வாரத்து செய்திகளை பார்க்கலாம். உடன்பிறப்புகள் மூலமாக நீண்ட நாட்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு விரக்தி மனப்பான்மைகள் எல்லாம், இந்த விரிசல் எல்லாம் இப்பொழுது மாற்றத்திற்கு உள்ளாகும். உடல், மனம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் சோர்வடைந்திராத ஒரு நிலை ஏற்பட்டு உற்சாகமாக உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இளம் பிள்ளைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் லாபங்கள், எதிர்பார்த்த பண வரவுகள், ஆக வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பண வரவு, இப்படிப்பட்ட நீண்ட நாட்கள் போராடி வெற்றி பெற வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் இப்பொழுது கடகடன்னு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். உட்குடும்ப வாழ்க்கையில் கணவன், மனைவி, குடும்ப உறவுகள் மிக 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 திருப்திகரமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சுமை போல இருந்து வந்திருந்த வாழ்க்கை இப்பொழுது சுகமாக செல்லுகிறது என்பது நீங்களே ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கலாம். வீட்டில் அம்மா, அப்பா, அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகளோடு மிக அருமையாக சிநேகித போக்கோடு ஒத்துப்போக்கோடு போகிற காரணத்தால் வீட்டில் பிரிக்கப்பட வேண்டிய சொத்துக்கள், பேசப்பட வேண்டிய பேச்சுக்கள், சுப செய்திகள், சுபகாரியங்கள், இப்படிப்பட்ட அனைத்திலும் ஒரு மிக தெளிவான ஒரு மனப்பான்மை போக்கு இப்போ நிறைய இருக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியாக தூங்குறது, அயன சயன புகழ் போக பாக்கிய விருத்திகள் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக உண்டு. 11ஆம் இடத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிற காரணத்தால் புதிய லாபங்கள் கிடைக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் இது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் மிக அருமையான பண வரவுகள் வருவதை பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறவங்க, ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க, இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த கேஸ் கம்பெனி, பெட்ரோல் ஏஜென்சி இப்படி நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால் மிகப்பெரிய திருப்திகரமான லாபங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது, சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். தொழில் முன்னேற்றம் இருக்கின்ற காரணத்தால் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம், ஒரு நம்பிக்கையான அந்த இருக்கின்ற இடத்துல சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றங்கள், இதெல்லாம் கூட இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. இதில் கூடவே ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகளை முன்னிட்டு செய்ய வேண்டிய காரியங்கள், சுபகாரியங்கள், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இல்லை பையனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சேன், நிலம் வாங்கி வச்சேன், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு கச்சிதமாக காரிய விருத்தி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் திகழும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் சற்றேறக்குறைய இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு எல்லா வேலையும் பார்க்கணும்.
யார்கிட்ட உட்காந்து பேசுகிறோம், இந்த வேலையை எப்போ செய்யணும், இது யார் செய்ய வேண்டிய வேலை, இதில் என்னோட லிமிட் என்ன, இப்படிங்கிறத வேலைக்கு போகிறவங்க தயவு செய்து உங்களை நீங்களே புரிந்து கொண்டு செயல்படணும். அது மட்டும் இல்லை, யாரும் உங்களை எதிர்த்து அல்லது உங்களை ஒரு ஓரங்கட்டி தள்ளப்படுகின்ற இந்த மாதிரியெல்லாம் வருவதற்கு ஏற்பட்டால் கூட பொறுமையோடு சென்றால் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம். ஏதாவது தாறுமாறாக பேசி அந்த இடத்துல சிக்கல் பிக்கல் பிடுங்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக வீட்டுக்குள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு போடுகிற திட்டங்கள், வாகனத்தை மாற்றுவது, பயணங்கள் ஏற்படுவது, பிள்ளைகளை முன்னிட்டு செய்கின்ற முதலீடுகள், எதிரிகள் நோய்கள் கடன்கள். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்காடிக்கிட்டு இருப்பாங்க, கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க, கடன் பட்டு கட்ட முடியாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இவைகள் எல்லாவற்றிலுமே பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்ற ஒரு வாய்ப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதில் குறிப்பாக நீண்ட நாட்கள் தள்ளி போன திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய காலம். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்தோம், மாப்பிள்ளையை பார்த்தோம், படிச்சுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், இப்படிங்கிற அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு பரம திருப்தியாக இருக்குது. ஆகையினால் மனசுக்குள்ள பயம் இல்லாமல் நெஞ்சுரத்தோடு என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இளம் பிள்ளைகள் கூட இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்க ரொம்ப காரிய சித்தியோடு வெற்றிகரமாக வாழுகின்ற பாதைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெற்றோரிடமிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா பயன்களும் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து சேரும். செய்தொழில்களில் இடமாற்றங்கள் முன்னேற்றங்கள் தவிர்க்க முடியாதது. கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக விரும்பியது உங்கள் கைக்கு வரக்கூடியதாக அமையும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும், ஒரு ஒப்பந்தம் போடணும், கையெழுத்து போடணும், இப்படிங்கிற போது கொஞ்சம் நேர காலம் பார்த்து கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாரம்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சமய சந்தர்ப்பத்தில் நாம் ஏதாவது தப்பாக பேசுறது, தப்பாக கையெழுத்து போடுறது, தப்பான பேப்பரில் கையெழுத்து போடுறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய வாரம். இல்லைன்னு சொல்லப்போனால் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ரொம்ப வேகமாக போய் விவேகத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது செலவுகள் தவிர்க்கவே முடியாது. ஆகினால் சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குற, தோட்டம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க. இந்த கடனை வாங்கிட்டு வட்டி கட்டுறது, வட்டிக்கு வட்டி கட்டுறது, இப்படிங்கிறதெல்லாம் போகும். எப்படி பார்த்தாலும் இவைகளெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் உங்களுடைய உடல் நலத்திற்கு பிணிப்பீடைகள் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு தகுந்த ஒரு பாதைன்னு எடுத்துக்கலாம். இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அமைப்புகளில் மன வேற்றுமைகள், மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள், வெறுப்புத்தன்மைகள் இதெல்லாம் கூட சில குடும்பங்களில் வரும். அதுலேயும் குறிப்பாக ஒரு 50-60 வயது தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வெறுப்பாக தெரிகிற மாதிரி தோணும். இது தற்காலிக பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றினால் வாழ்க்கை வெற்றி பெறும். இதில் ராகு பகவான் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் வீட்டுக்குள்ள தாத்தா வயசில், அப்பா வயசில் வயசானவங்கிறத உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இந்த 2ஆம் இடத்துல கேது சம்பந்தப்படுவது என்பது பொருளாதாரத்தில் பேச்சுவார்த்தைகளில் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. நான் 10ஆம் தேதி 10 மணிக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் 10ஆம் தேதி 10 மணிக்கு இல்லை 9:55 இருப்பார். உங்களுக்கு பணம் லேட்டாக வரும், மனம் கஷ்டப்படும். அதுபோல் 3ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது என்பது கண்டிப்பாக உலகம் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நம்புகிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக வாழ்ந்து காட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தால் போதும். ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ரொம்ப நிதானமாக விவேகத்தோடு கூடிய வீரத்தோடு இந்த வாரத்தை கடத்தினீங்கன்னா கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பேரிழப்பு என்பது எதுவும் இல்லை. சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரமும் மிக அனுகூலமான வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். அன்பு, பண்பு, பாசம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, காதல் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றிகரமான பாதை என்பது இந்த வாரத்தில் தெரிய வரக்கூடியதாக அமைகிறது. இல்லை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, அரசு பதவிகள் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், பெரும் தனம் படைத்தவர்கள், பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க, கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் பக்கத்திற்கு வரும். பயன்படுத்தி வெற்றி பெறலாம். நீங்கள் பேசுகிற பேச்சு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது மக்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய, உங்களுக்கு ஒரு அங்கீகாரப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அநேகமாக உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது.
படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள், ஒரு நம்பிக்கையோடு கூடிய உழைப்பு. ஆக டீச்சருக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உடன்பிறப்புகள் மூலமாக உற்ற ஒரு துணை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், பெற்ற தாய் தகப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள், வாகன விருத்திகள், வீடு மனை மாற்றங்கள், இப்படிப்பட்ட அநேக நல்ல மாற்றங்கள். சில குடும்பங்களில் பிள்ளைகளை முன்னிட்டு செய்ய வேண்டிய செலவுகள் நடக்கும். சுபகாரியங்கள், சுப செய்திகள், பிள்ளைகளுக்கு தான் நகை வாங்கி வச்சேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழில் செய்வதற்காக கடன் படுகின்ற வாய்ப்புகள் சில இடங்களில் வரும். பூமி நிலம் போன்றதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், விஷயங்கள் இப்பொழுது உங்கள் மனசை தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாரம். கண்டிப்பாக கணவன் மனைவி குடும்ப விருத்திகள் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவு அதிக அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறாரே, அட்டமத்து சனியாச்சே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட கண்டகச்சனியிலிருந்து விடுபட்டு விட்ட காரணத்தால் உங்களுக்கு பெரிய உடல் ரீதியான நோய் நொடிகளோ கண்டதோஷ ஆபத்துகளோ எந்த சிக்கலும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே அனுகூல செய்திகளாக காத்து கொண்டிருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய தொழில் பண்ணக்கூடியவங்க, கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இந்த பத்திரங்கள் எழுதுகிறவங்க, எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளில் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் மிகச் சிறப்பானதொரு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். வருமானங்கள் கூடிக்கொண்டு வரும். நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல தகவல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட பல கோணங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகள் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்திலே புத பகவான் இருந்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுகூலமாக இருப்பீங்க. பகைமை மறந்து போயிடும். கருத்து பேதங்கள் விட்டொழியும். கண்டிப்பாக ஒருத்தரோட கருத்துக்களை ஒருத்தர் ஒத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக 2ஆம் இடத்திலே புதன் இருப்பது கல்விச்சாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அபரிவிதமான சிந்தனைகள் மலரும். ஞாபக சக்தி பெருகும். ஞானோதயம் ஏற்படும். பாடப்புத்தகத்தில் கவனம் செல்லும். ஆக பரீட்சைகளிலே பெரிய மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பெரிய பெரிய படிப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கின்ற காரணத்தால் முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறும். நீங்கள் சற்று உழைக்கணும், கஷ்டப்படணும், நேரம் பார்த்து எந்திரிக்கணும், நேரம் பார்த்து வேலை செய்யணும். இப்படிப்பட்ட தன்மைகளை வளர்த்து கொண்டால் ஊர்ஜிதமாக உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிக வேறுபட்ட பாதையிலே மாறுபட்ட வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிற காரணத்தால் நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், கனவுகள் கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி இயற்கையாக உங்களுடைய உடல் வளம் மனம் எல்லாமே சிறப்பான பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல வியாழன் சம்மந்தப்பட்டதுனால சில இடங்களில் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகலாமா, புதிய இடங்களுக்கு செல்லலாமா, புதிய ஊர்களுக்கு செல்லலாமா, இப்படிப்பட்ட அனுகூல வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு மனசில் தோன்றதாக இருக்கும். அவைகளெல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே கைகூடி வரக்கூடியது இந்த வாரத்து செய்திகளிலே அடக்கம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய லாபங்கள் வரும். வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன சார் பெருசாக லாபம் வரும்னு கேட்டால் ரொம்ப நாளாக பிடிச்சி வச்ச பணம் கைக்கு வரலாம். இல்லை அரியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ப்ரொமோஷனோடு சேர்ந்து நிறைய லாபங்களை பெறக்கூடிய சம்பள உயர்வுகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரும். நீண்ட நாட்களாக வராது போன பில்லெல்லாம் கலெக்ஷன் ஆகும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வருமானங்கள் கிடைக்கும். ஸோ இப்படி பல கோணங்களில் இந்த வாரத்திலே லாபத்தை மையப்படுத்திய வாரமாக இருக்கிறத பார்க்க முடியும். கூடவே சுப செய்திகள், சுபகாரியங்கள், சுபத்துவமான எண்ணங்கள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கணும். வாக்குறுதிகள் கொடுக்குற போது கவனமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. யாரையும் எந்த நேரத்திலும் பெருசாக நம்பலாங்கிற தேரி இப்போ இந்த வாரத்தில் வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி இருக்கிற காரணத்தால் எதிர்ப்புகள் மறையும். எதையுமே சாதித்து காட்டக்கூடிய எண்ணங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் எதையும் துணிச்சலாக செய்யலாம். இருந்தாலும் கவனமாக செய்யணும்.
6ஆம் இடத்துல சனி இருப்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுதியான வருமானங்களை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய இடங்களில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஊரில் போய் ஒரு ஃபேக்டரி போடலாம் அப்படிங்கிற யோசனைகளும் பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். அந்நிய ஜன இன மத உணர்வு என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஒத்தாசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த 6ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு பேருதவி பெரும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் டென்ஷன் எமோஷனல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவர் மேல் ஒருவர் வைக்கின்ற நம்பிக்கையை குலைத்து கொள்ள வேண்டாம். ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை பாதையை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக சுபத்துவமான லாபமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருப்பதை பார்க்க முடியும். விருட்சகம் ராசினியர்களே, இந்த விருட்சகத்தில் பிறந்தவங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கடந்த 2-3 வாரங்களில் இருந்ததை விட உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாரம். நிறைய திடீர் பண வரவுகள் வரும், திடீர் செலவுகளும் வரும். ஆக வர்ற பணத்தை செலவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் தங்கம் வாங்குவாங்க, சில பேர் லேண்ட் வாங்க போகிறாம்பாங்க, சில பேர் காரை ரிப்பேர் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டுக்குள்ளே மிக்ஸி கிரைண்டரை மாற்றுவாங்க. இப்படி கைக்கு வருகின்ற காசு ஏதோ ஒரு பக்கத்தில் செலவினங்களாக செல்லுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் வந்து செல்லுகிற காரணத்தால் மகிழ்ச்சி இருக்கும். விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் புகழ் வருகின்ற வாரம். உங்களுடைய முன்னோர்கள், வேலை செய்ய இடக்கிற உயர்ந்த அதிகாரிகள், அரசாங்க பதவிகளாக இருந்தால் உயரதிகாரிகள், இப்படிப்பட்ட எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு நீங்கள் அவர்களிடம் பெயர் புகழ் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள், வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், பெருமானமான பண வரவுகள், இப்படி பல கோணங்களில் இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால சில இளம் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை மனதில் வைத்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு போகிறது, காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன் இப்படிங்கிற நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கும். அதே போல் காரு, வாகனம், வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் விருட்சகத்திற்கு உண்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லா சாப்பிட்றது, தூங்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, நேரமே போகிறது தெரியல, நல்லா பொழுது போகுது, இப்படிங்கிற அளவிற்கு இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த 2-3 வாரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மன நெருக்கடி என்று சொல்லக்கூடியது விடுதலை பெறக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவுகள், அண்ணன் தம்பி, சொந்த பந்த அமைப்புகள் இதெல்லாம் கூட இவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக அமையும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே மிக அதிகபட்ச நல்ல செய்திகள் உண்டு. கவலைகளெல்லாம் மறந்துட்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் தவிர்க்க முடியாதது, அலைச்சல் தவிர்க்க முடியாதது, வேலைப்பளு தவிர்க்க முடியாதது, இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக மூழ்கி எந்திரிக்க வேண்டிய ஒரு வாரத்தில் இப்போ பயணம் பண்ணுறீங்க. ஏனென்றால் ராசிக்கு 12ஆம் இடத்திலே 5ஆம் பாவாதிபதி. அப்போ இறைவனுடைய அனுகூலம் சற்று தள்ளி போயிடுச்சு. அப்போ ஒரு நெருக்கடியான மனசோடு, நெருக்கடியான ஒரு சூழலோடு வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். இப்படிங்கிறத சொந்த தொழில் பண்ணாலும் சரி, வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலும், ஒரு வேலையே இல்லாத ஒரு வெட்டி ஆஃபீஸராக வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடி என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவைகளையெல்லாம் அமைதியுடன் சமாளிக்க வேண்டிய வாரம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சாப்பிட்றது, தூங்குறதுல ஒரு ஒழுங்கினங்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, இல்லை தூக்கம் வரலைங்கிற பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். இந்த புதன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது உழைத்த உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றங்கள், பண வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும். 9 குடையவர் 10ஆம் இடத்தில் அமர்கின்ற போது சொந்த தொழில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சொந்த தொழில் ரீதியாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தகவல்கள், தூரத்து தகவல் எல்லாம் உங்களுக்கு மிகச் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது. 9ல் கேது அமர்ந்த காரணத்தால் சில குடும்பத்தில் தாய்மார்களின் உடல்நிலைகளில் கவனம் கொள்ளணும்.
செலவுகள் வரலாம், உடல்நிலைகள் பாதிக்கப்படலாம். இப்படிப்பட்ட தன்மைகள் உண்டு. என்னதான் இவைகளெல்லாம் நடந்துட்டாலும் கூட இங்கே ராசிநாதனே ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எந்த தகவல் எந்த நெகட்டிவாக போனாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களோ துன்பங்களோ வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு அலைச்சலும் பொறுப்புகளும் ரொம்ப ஆழமாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்களும் அதிகமாக மிகுந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மகரம் ராசி நேர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தா திடீரென்று செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் தெரியும். ரொம்ப நாளாக இந்த நெக்லஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாளாக இந்த வைரத்தோடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப நாளாக இந்த காரு தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி என்று நினைத்து கொண்டிருப்பவருடைய எண்ணங்கள் ஈடேறுகின்ற அளவிற்கு பொருளாதார செல்வ செழிப்பு என்பது, திடீர் லாபங்கள் என்பது உங்களுக்கு அபரிமிதமான செல்வாக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கூடி வருகிற காலம். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை நீங்கள் பார்த்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் டெஃபினட்டாக உழைப்பு வெற்றி பெறும். 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்ற காரணத்தால் தேவையில்லாத சூடு சொரண ரோசம் மானம் என்று சொல்லக்கூடியதை கையில் வச்சுக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காமல் போனீங்கன்னா வெற்றி பெறலாம். 3ஆம் இடத்திலே சனி இருப்பது என்பது யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை செய்வார்கள். இதுவரை பார்க்காதவர்கள், பழகியவர்கள், நேசிக்காதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகள் பெரிய உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் பரிபூரணமாக நடக்கும். நீண்ட தூரத்து பயணங்களின் மூலமாக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தத்திலிருந்து வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு. பிள்ளை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய, பிள்ளை பேறு பெற்றுக்கொள்ளுகின்ற, பிள்ளைக்காக தன் குடும்பத்திலே தாங்கள் உழைக்கின்ற அல்லது கமிட் ஆகின்ற இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏராளமாக இருக்கிறதா பார்க்கலாம். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இவைகளிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை பெற்று கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. கடன்களால், நோய்களால் பெரிய தாக்கங்கள் வராது. அதெல்லாம் கஷ்டத்திலிருந்து விடுதலை வாங்கிக்கலாம். அதே மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் அபரிமிதமாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பாக இருக்கிறத இந்த வாரத்தில் பார்க்கலாம். ஒரு லவ்வபுள் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு காலம் சிறப்பாக இருக்கிறது. கல்வி கற்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த வாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்திலே தனித்த புதனாக இருக்கக்கூடியவர் வெற்றிகரமான மார்க் எடுக்கிறது, முன்னேறது, கொண்டாடுறது இப்படிங்கிற அனைத்தும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செல்வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இந்த வாரத்தில் கவனிக்கப்பட வேண்டியது, சொந்த பந்தங்களோட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பகை ஏற்பட்டு போகக்கூடாது. கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் வாய்க்கு வந்து ஏதாவது சொல்லி வச்சிங்கன்னா அவங்க வேற ஒரு அர்த்தம் எடுத்துக்குவாங்க. ஆக இப்படி எல்லாவற்றிலும் மிக நிதானத்தை கடைப்பிடிங்க. இந்த சொந்தம்னு சொல்கிறதுல கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்கிறத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வார்த்தைகள் வெல்லும் கொல்லும் என்று சொல்லுகிறத இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று பெரிய அகலக்கால் வச்சு ஓடுற ஓட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு களம் கிடைக்கும். இதுவரை சந்திக்காத நண்பர்கள் எல்லாம் உங்களை சந்தித்து உங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகளை வழங்குவார்கள். சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களின் உதவிகள் உங்களுக்கு வரும். நீண்ட தூரத்து பயணம் ஒன்று மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்கனவே கடனில் கம்பெனி ஓடுது சார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான கால சூழல் ஒரு பக்கம் உருவாகும். கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்திலே நல்ல தகவல், நல்ல உட்கார்ந்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக பெற்றோர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இதுக்கு வீடு, வாகனம், கார் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய, முதல் வாட்டி வீடு வாங்குறவங்க, முதல் வாட்டி கார் வாங்குறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த வாரத்து செய்திகள் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, சொந்தங்களை பகைச்சிக்க கூடாது, பயணங்களில் உடம்பை கெடுத்துக்க கூடாது, சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும், வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாகவே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறு இப்போ இந்த தற்கால கிரக நிலைகளில் தவிர்க்க முடியாதது. உணவு பழக்கத்தை வச்சுட்டு தீர்த்துக்கோங்க. மருந்துன்னு அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து கொண்டால் இந்த வாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறதை பார்க்கலாம். மீனம் ராசி நேயர்களே,
இந்த மீனராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக குதூகலமான செய்திகள் ஏராளம் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, புது வீடு பால் காய்ச்ச போகிறது, புதுசாக நகை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறது, கணவன் மனைவி குடும்ப உறவுகள் உருவாவது, வீட்டுக்குள் சுப செய்திகள் வருவது, இப்படி நிறைய வீட்டுக்குள்ளே நல்லது நடந்தால் எப்படி வீடு நல்லா இருக்குமோ அப்படிப்பட்ட தகவலை உள்ளடக்கிய வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். அட்டமாதிபதி 7ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேர். 6க்கும் 8க்கும் அதிபதிகள் நீச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருப்பது என்பது இந்த காலத்தை போல உங்களுக்கு இன்னொரு காலம் வருமானு கேட்குற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும், பயணங்களிலே வெற்றிகள் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுக்கு படிக்க போன சார் அங்கே இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு வேலை உத்தியோகத்தை எடுத்துக்க முடியும். வெளிநாட்டில் போய் ரொம்ப காலம் ஆச்சு சார் ஒரு வீடு வாங்க முடியலங்கிறவங்களுக்கு வீடு மனை அட்வான்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடியது அனைத்துமே உங்களுக்கு சாதக முடிவுகளை செய்யக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் தனித்திருக்கிறார் விருச்சிகத்தில். கண்டிப்பாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நலம் சீரடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த தைரிய வீரிய பராக்கிரமம், ஒரு எனர்ஜியாக இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு ஓடுகிற ஓட்டம், இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இது கூடவே ஒரு பக்கம் 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 2வது சுற்றாக ஒரு 40 வயது நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி இருந்தால் பெரிய பாதகம் இல்லை. நீங்கள் எதையும் செய்து கொள்ள முடியும். உங்கள் பயணத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் முதல் ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த 20 வயசு 25 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பாரதூரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு தங்கமாக இருந்தாலும் 500களை தூக்க முடியாது தானே. இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் எல்லாம் உங்கள் முன்னாடி வந்துட்டு போகும். கொஞ்சம் மனவேதனைகள் யாராவது கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு காலம்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். இப்படி பல ரூபங்களில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஏராளமான நல்ல பலன்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.